Hi viewers, welcome to TAMIL360 TV. நம்ம வாங்குற கருப்பட்டி ஒரிஜினலா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பனைமரத்துல இருந்து எடுக்கிற பதனியை காய்ச்சி கருப்பட்டி பனவெல்லம் தயாரிக்கிறாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல எல்லாருமே ஒயிட் சுகரோட தீமையை தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒயிட் சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரியான பொருளை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம வாங்குற கருப்பட்டியை எப்படி ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம கருப்பட்டியை சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் கரிப்பு தன்மையோட சேர்ந்து இனிப்பா இருந்தா அதுதான் ஒரிஜினல். வெறும் இனிப்பு சுவையோட இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் கிடையாது. அதுல வெள்ளை சக்கரை கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். கருப்பட்டி ஒரிஜினல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட சொல்றேன். ஒரிஜினல் கருப்பட்டியா இருந்தா வெயில் பட்ட உடனே லைட்டா உருக ஆரம்பிக்கும். ஆனா போலியான கருப்பட்டி உருகாது, கல்லாட்டவே தான் இருக்கும். இது ஒரிஜினல் கருப்பட்டிங்கிறதுனால நான் வெயில்ல காமிச்சேன், இங்க பாருங்க எப்படி உருகி இருக்குன்னு. ஆனா கலப்படமா இருக்கிற கருப்பட்டி இந்த மாதிரி உருகாது. ஒரிஜினல் கருப்பட்டியில இந்த மாதிரி நாள்பட புள்ளி புள்ளியா விழுவும். இந்த புள்ளி எதனால வருதுன்னா பதனில கலக்கிற சுண்ணாம்புனாலதான். ஆனா போலி கருப்பட்டியில இந்த மாதிரி புள்ளி வராது. கருப்பட்டி ஒரிஜினலானு கண்டுபிடிக்கிறதுக்கு இது இன்னொரு மெத்தட். இந்த மாதிரி ஒரு பீஸ் கருப்பட்டி எடுத்துட்டு அதை ஒரு கிளாஸ்ல போட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டோம்னா ஒரிஜினல் கருப்பட்டியா இருந்தா இந்த மாதிரி தண்ணியில போட்டதுக்கு அப்புறமா முழுசா கரைய 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா போலி கருப்பட்டியா இருந்தா அரை மணி நேரத்திலேயே கரைஞ்சிடும். ஒரிஜினல் கருப்பட்டி போட்ட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் கலர் மாறும். பாருங்க, ஸ்பூன் நான் எதுவும் போட்டு கலக்கல, தண்ணி லைட்டா தான் கலர் மாறிட்டு இருக்கு. பாருங்க, இந்த கருப்பட்டி நான் போட்டு வச்சு 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு, இப்பதான் கரைஞ்சிருக்கு. அடுத்து கருப்பட்டியை இந்த மாதிரி தட்டி பார்த்தோம்னா சத்தம் கம்மியா வரணும். சத்தம் அதிகமா வந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட் கருப்பட்டி. அடுத்து கருப்பட்டியை நம்ம கையில எடுக்கும்போது தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நரநரப்பா இருக்கணும். பாக்குறதுக்கு ரொம்ப பாலிஷ்டா இருந்தா அது டூப்ளிகேட் கருப்பட்டி. இது ஒரிஜினல் கருப்பட்டிங்கிறதுனால தொடும்போதே நல்லா சொரசொரப்பா தான் இருக்கு. வருஷம் முழுக்க நமக்கு கருப்பட்டி தேவைப்படுறதுனாலதான் டூப்ளிகேட் கருப்பட்டியை மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஆனா ஒரிஜினல் கருப்பட்டி தயாரிக்கிறதுக்கு பதனி 6 மாசம் தான் கிடைக்கும். அதனால ஒரிஜினல் கருப்பட்டியை வாங்கி வருஷத்துக்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருப்பட்டியை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல கருப்பட்டியை உள்ள வச்சுட்டு இந்த பாக்ஸோட மூடியை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாது. எப்பவுமே இந்த மாதிரி கேப் விட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே காத்தோட்டமா இருந்தாதான் கருப்பட்டி உருகாம இருக்கும். அதோட மட்டும் இல்லாம கருப்பட்டி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 5 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வருஷத்துக்கே ஆகிற மாதிரி தான் கருப்பட்டி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் நான் இவ்வளவு நேரமா சொன்ன டிப்ஸ்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஒரிஜினல் கருப்பட்டியை தேடி கண்டுபிடிச்சு வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.